வணக்கம். இன்னைக்கு நாம லோகேஷ் கனகராஜ் இருக்காரு இல்லையா, அவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல் பரத்வாஜ் ரங்கன் கூட பேசினது, அதை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட அடுத்த படம் கூலி, அப்புறம் ரஜினி சாரோட வேலை பார்த்த அனுபவம், எல்சியூ எப்படி வந்துச்சு, அவரோட ஸ்டைல், இதெல்லாம் பத்தி பேசியிருக்கார். குறிப்பா நான் கமல் ஃபேன்னு ரஜினி சார் கிட்டே சொன்னாராமே. அப்போ ரஜினி சார் என்ன சொன்னார், அதை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த ஜாம்பவான்களோட வேலை செய்யறது ரஜினி சார், கமல் சார் பெரிய லெஜெண்ட்ஸ். லோகேஷ் ரஜினி சார் கிட்ட கதை சொல்லும் போதே, சார் நான் பேசிக்கா ஒரு கமல் ஃபேன்னு சொல்லிட்டாராம். ஆமா, அதுக்கே ரஜினி சாரோட ரியாக்ஷன் செம்மையா இருந்திருக்கு. அப்போ எதுவும் சொல்லலையா, சிரிச்சாராம். ஆனா டப்பிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏய் அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது கமல் ஃபேன் தானே ஆரம்பிச்சாரு, ஆடியோ லான்ச்ல பாத்துக்கிறவர அப்படின்னு ஜாலியா சொல்லியிருக்காரு. செம்ம ஸ்பாட்டிவா எடுத்துக்கிட்டார் அப்போ. ஆமாம், அந்த அளவுக்கு. ரஜினி சாரை எப்படி புதுசா காட்ட போறார், அதான் பெரிய கேள்வி. அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது இத்தனை வருஷமா பார்க்காத ஒரு ரஜினியை காட்டணும்னு. குறிப்பா தளபதி படத்துல வர்ற அந்த ஒரு மாதிரி ஷேட் இருக்குல்ல, ஆமா, அந்த சீரியஸ்னஸ், ஆமா அந்த இன்டென்சிட்டி, அதை கூலியில கொண்டு வர முயற்சி பண்றதா சொல்றார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஹேர் ஸ்டைலு, தாடி, ஏன் ஷர்ட்டை எப்படி மடிக்கிறாங்கிறது வரைக்கும் பார்த்து பண்ணிருக்காங்களாம். ஓ, பயங்கர டீடைலிங் போல. நிச்சயமா ஒரு புது பரிமாணம் கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காரு. சரி, கமல் சார் விஷயம், என் ஃபேன் என் ஃப்ரெண்டுக்கு படம் பண்றான், எனக்கு பெருமைன்னு கமல் சார் சொன்னது லோகேஷ்க்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது? அது இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்ததா சொல்றாரு. கமல் சார் நல்லா பண்ணுங்க, பண்ணிட்டு அடுத்து இங்க வாங்கன்னு சொன்னது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கு. ரெண்டு பேர்கிட்டயே ரொம்ப நேர்மையா இருக்கார் போல. ஆமா, அது தெரியுது. சரி, இந்த ஜாம்பவான்கள் விஷயம் ஒரு பக்கம், இப்போ இந்த எல்சியூ, அதாவது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், இது எப்படி உருவாச்சு? இதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆமா, இது எதேச்சியா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. விக்ரம் எழுதும் போதுதான் இந்த ஐடியா வந்துச்சா? கரெக்ட். விக்ரம் கதைக்கு கைதியில நரேன் கேரக்டர் மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசர் தேவைப்பட்டிருக்கு. அப்போ லோகேஷ் யோசிச்சிருக்காரு, ஏன் நரேன் மாதிரியே ஒருத்தர் நரேனியே ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு. ஓ, அங்க இருந்துதான் அந்த கிராஸ் ஓவர் ஐடியாவே வந்தது. அவர் டீம்க்கே முதல்ல இது புரியலையா, அப்போ கமல் சார் கிட்ட எப்படி சொன்னாரு? அது ஒரு பெரிய ஸ்டார் ஆச்சே. அதுதான் லோகேஷ் சொல்றார், அதை ஒரு புக் மாதிரி ரெடி பண்ணி ஒரு லவ் ப்ரொபோசல் மாதிரி தான் கமல் சார் கிட்ட கொண்டு போனாராம். சீரியஸா? ஆமா, அவர் மட்டும் நோ சொல்லியிருந்தா இத்தனை நாள் சினிமா கத்துக்கிட்டதே வேஸ்ட்னு தோணி இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா கமல் சார் தாராளமா பண்ணுங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்சியூ கன்ஃபார்ம் ஆச்சு. வாவ், அது ஒரு பெரிய மொமெண்ட் அவருக்கு. நிச்சயமா. சரி, அடுத்ததா பணம், வெற்றி, இத பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கார். 5 லட்சத்துல ஆரம்பிச்சது இப்போ கோடி கணக்குல சம்பளம். இந்த மாற்றம் எப்படி இருக்கு அவருக்கு? அவர் மாநகரம் படத்துல முனிஷ்காந்த் ஒரு டயலாக் சொல்லுவாரு, 1 கோடி கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு. அந்த நிலைமையில தான் தானும் இருந்ததா சொல்றார். ஓ, அப்புறம் ஒரு இங்கிலீஷ் கோட் சொல்றார், கெட் ரிச், தி வேர்ல்ட் ஹாஸ் பீன் ஆல்வேஸ் ப்ரூட்டல் டு புவர் மேன். ஏழ்மையை பார்த்ததால பணத்தோட அருமை புரியுது, ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்ல, அது மட்டுமே மோட்டிவேஷன் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்போ பணம் எதுக்கு முக்கியம்னு நினைக்கிறாரு? எதுக்கு அது தேவை? முக்கியமா குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, நண்பர்களுக்கு உதவ, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறார். வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனரா தான் வேலை செய்யறதுக்கு பணம் ஒரு டூல், ஆனா அதுவே குறிக்கோள் இல்ல. நல்ல பார்வை. சரி, கடைசியா அவரோட ஸ்டைல், குறிப்பா இந்த பிளாஷ்பேக் யூஸ் பண்ற விதம் ஒவ்வொரு படத்துலயும் வேற மாதிரி இருக்கு. கைதியில சொன்ன விதம், லியோல வந்தது, இது எப்படி முடிவு பண்றாரு? அது கதைக்கு என்ன தேவையோ அதுதான் அப்படிங்கிறார். ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது. கைதியில பாத்தீங்கன்னா கார்த்தி சொல்றதுலயே அந்த வழி நமக்கு புரியும். ஆமா, விஷுவலா காட்டல. ஆமா, ஆனா லியோல தான் முதல் முறையா ஒரு பெரிய பிளாஷ்பேக் வருது முழுசா. அந்த லியோ பிளாஷ்பேக் அது தேவையா இல்லையான்னு கடைசி வரைக்கும் குழப்பம் இருந்ததாமே. ஆமா, ஷூட்டிங் போற வரைக்கும் டவுட் இருந்திருக்கு. பார்த்திபன் கேரக்டரை டான்ஸ் ஆட முடியாத மாதிரி வச்சிருந்ததால மார்க்கெட்டிங்குக்கு, அப்புறம் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்புக்காக ஒரு பாட்டு டான்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஓ, அதுக்காகவா? ஆமா, அதனால அந்த பிளாஷ்பேக்கை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அதுல அந்த டான்ஸ் வர்ற மாதிரி வச்சுட்டாங்க. இது காட்டுது பாருங்க, எப்படி கதை சொல்லும் முறை தேவைக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்னு. சில காட்சிகள் நீக்கப்பட்டது பற்றியும் டைம் கன்ஸ்ட்ரெயின் பற்றியும் கூட பேசியிருக்கார். ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, லோகேஷ் கனகராஜ் ஒரு இயக்குனரா எப்படி யோசிக்கிறார், எப்படி பெரிய ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்றார்,
தன்னோட யூனிவர்ஸை எப்படி கட்டுறார், வெற்றி, பணம் பத்தின அவர் பார்வை என்ன, இப்படி பல விஷயங்கள். வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு புது இமேஜ் கொடுக்க எவ்வளோ யோசிக்கிறார், எவ்வளோ டீட்டெயிலா ஒர்க் பண்றாருங்கிறது கேட்கவே நல்லா இருக்கு. அது அவரோட சினிமா மேல இருக்கிற மரியாதையை காட்டுது. ஆமா, இது நம்மளையும் யோசிக்க வைக்குதுல்ல. நீங்க பாருங்க, ஒரு கிரியேட்டரா நீங்க இருக்கீங்க. ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், அவங்களோட ஃபேன்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் இங்க ஸ்டைலு, உங்க கதை. இது ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வருவீங்க? கரெக்ட். அது பெரிய சவால். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.